ஒரு அழகான காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது காட்டின் ராஜாவாக இருந்தது. ஒரு நாள் சிங்கம் மரத்தின் கீழ் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி அங்கே விளையாடிக் கொண்டே வந்தது. அப்பொழுது சிங்கத்தை பார்த்த எலி அதன் மேல் ஏறி விளையாடியது. திடீரென்று சிங்கம் விழித்துக்கொண்டு கோபமாக எலியை பிடித்தது. "நீ என்னை தொந்தரவு செய்தாயே, இப்போது உன்னை சாப்பிடப் போகிறேன்" என்று சிங்கம் கர்ஜித்தது. அப்போது எலி பயந்து நடுங்கியது. "அரசே, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன்" என்று கேட்டுக்கொண்டது. சிங்கம் சிரித்தது. "உன்னை போன்ற சிறிய எலி எனக்கு எப்படி உதவும்?" என்று கேட்டது. ஆனாலும் அதன் மனம் கருணை கொண்டது. "சரி, போய்விடு" என்று எலியை விட்டுவிட்டது. சில நாட்கள் கழித்து சிங்கம் வேட்டைக்காரர்கள் போட்ட வலையில் சிக்கிக்கொண்டது. அது மிகுந்த சத்தமாக கர்ஜித்தது. அந்த சத்தம் கேட்ட எலி உடனே அங்கே வந்தது. சிங்கம் வலையில் சிக்கியதை பார்த்தது. "அரசே, கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை காப்பாற்றுகிறேன்" என்று சொல்லி அது தனது கூர்மையான பற்களால் வலையை கடித்து கிழிக்க ஆரம்பித்தது. சில நிமிடங்களில் வலை கிழிந்தது. சிங்கம் விடுதலை பெற்றது. சிங்கம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. "நன்றி என் நண்பா, இன்று நான் உணர்ந்தேன், சிறியவர்களும் பெரிய உதவி செய்ய முடியும்" என்று கூறியது. அதன் பிறகு சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். கதை நெறி: சிறியவர் என்று யாரையும் இகழக்கூடாது. நல்ல மனம் கொண்டவர்களுக்கு எப்போதும் மதிப்பு உண்டு. இது போன்ற வீடியோக்களை கண்டு மகிழ லிட்டில் ஸ்டோரீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யவும்.